கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அப்படி போய் நில்லுங்க. பைக் அப்படி ஓர விடுங்க. பார்க் பண்ணுங்க அப்படி. யோ அங்க என்ன நோய் நோய்னு பேசிட்டு இருக்கீங்க? வந்து ஆர்டர் நில்லுங்க. யோ மணிக்கம் உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? போ. பின்னாடி யாரது? யோ ராஜேந்திரா சீக்கிரம் வாயா. வந்துட்டேன் சார். ஏய் கேப்ப ஒழுங்கா போடு. சார். என்னையா எல்லாம் ரசமல் ஆயிட்டாங்களா? எஸ் சார். ஃபாலின் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன். பிரீஃப் கொடுங்க. எஸ் சார். எஸ்ஐ 3 பேர் சார். ஏடி 7 பேர் சார். கான்ஸ்டபிள் 16 பேர் சார். மொத்தம் இங்கே இருக்கிறவங்க 26 பேர் சார். பேலன்ஸ் 10 பேர் ஆல்ரெடி ரவுண்ட்ஸில் இருக்காங்க சார். சரி, கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களை தாக்குறாங்க. நம்மளை அலர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற பக்கத்து ஸ்டேட் ஹோட்டல், பேக்கரி, மற்ற எல்லா கடைகளையும் நம்ம ஆளுகள் போய் மூட சொல்லுங்கள். மெயின் ரோடை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள். கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஏதாவது வந்ததுன்னா அவங்கள பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள். எஸ் சார். அப்புறம் ஒரு எஸ்ஐ ஒரு ரைட்டர் வேணால் ஸ்டேஷனில் வச்சுக்கோங்க. ஓகே சார். மற்றபடி எல்லாருமே ரவுண்ட்ஸ் போயிருங்க. ஆல்ரெடி ரவுண்ட்ஸ் இருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட இன்ஸ்பெக்டர் டிசி இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணி சொல்லிடுவார். அது வரைக்கும் எஸ்ஐயா நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கங்க. வேற எதுவும் பிரச்சனை இருந்தால் உடனே எனக்கு தகவல் சொல்லுங்கள். ஓகே? யோ கரெக்டாக பார்த்துக்கிங்க. எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஓகே சார். சார் சொன்னது புரிஞ்சா? எல்லாம் அலர்ட்டாக இருங்க. எஸ் ஃபோர். சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். உள்ள ரைட்டர் இருப்பாரு, போய் பாருங்க. என்னம்மா? சார் ரைட்டர் பார்க்கணும் சார். என்ன விஷயம்? குழந்தைங்களுக்கு காணும் சார். குழந்தைகளை கடமா? ஆமாம் எத்தனை சார். பேர்? 2 பசங்க சார். பையனுக்கு 11 வயசு ஆகுது சார். பொண்ணுக்கு 7 வயசு சார். என்னது 7 வயசா? ஆமாங்க சார். என்னம்மா அப்படி சொல்றீங்க? எங்க தொலைஞ்சாங்க, எப்படி தொலைஞ்சாங்க? சார் வீட்டில் தான் சார் விளையாடிட்டு இருந்தாங்க. அவரோட பைக் எடுத்துட்டு ரவுண்டு போகிறேன்னு போயிட்டாங்க. நான் தான் சார் கவனிக்காம விட்டேன். என்னப்பா அது? சின்ன பசங்க வண்டி எடுத்து போனாங்க, காணா போயிட சொல்லி இந்நேரத்தில் வந்து போலீஸ் வந்து நிற்கிற. இந்த நேரம் மாற்றி எல்லாரும் வெளியே ரவுண்ட்ஸ் போயிருக்காங்களாம்மா? கையில் போட்டா இருக்கா? ஃபோட்டோ இல்லைங்க சார். உன் புருஷன் எங்கே போயிட்டான்? சார் அவரும் குழந்தைங்கள தான் சார் தேடிட்டு இருக்காரு. எங்கே ரோடோட சுற்றிட்டு இருக்கானா? உன் புருஷனை போக முடியும், வர சொல்லுமா. வரும்போது போட்டோ எடுத்து சொல்லு. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தேங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. உங்களை இங்கே வர சொல்கிறாங்க. எங்க அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைங்க, கொஞ்சம் வாங்கல. இங்கே வேற என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எங்க வரும்போது குழந்தைங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. Rank. Thank you, ma'am. Saida. Second rank. Thank you, ma'am. Rudra. Rudra has got first mark in all subjects. If a Tamil medium student can cope up so quickly, it means she is very intelligent and talented. எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்ணுங்க. Very good. Thank you, ma'am. Prashant. Vignesh. Devaron. PT period ra. அண்ணா, வரும்னு பார்த்தீங்களா? அவன் அப்பயே போயிட்டானே. தாத்தா தாத்தா வருண் இங்க வந்தானா? வருண் இங்க வரவே இல்லையடா. உள்ள பாரு. என்னாச்சு?
பாடத்தில் ஃபெயிலு. அச்சச்சோ. தாத்தா ஒரு ரோல் நோட்டு. டேய் வருண், இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. நடந்து போகும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டா மறுபடியும் ஏன்ச்சு நீயே நடக்க மாட்ட. அப்படி தாண்டா அந்த ஸ்கூலு பாஸு ஃபெயிலு எல்லாமும். கவலைப்படாத. இந்தாங்க தாத்தா. என்னடா 20 ரூபா தாங்குது? 22 ரூபாடா நோட்டு. மிச்ச காசு நாளைக்கு தரேன் தாத்தா. மறக்காம கொடுத்துருந்தா. ருத்ரா குட்டி, இது நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு. தேங்க்யூ. இது நீ நல்ல மார்க் எடுக்க போறதுக்கு. மார்க்லாம் ஒரு விஷயமே இல்லை தாத்தா. இப்போ எங்கள் அப்பா கிட்ட இருந்து அடி வாங்காமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்களேன். ருத்ரா, உங்க இன்னும் 2 சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் தெரியுமா? நீ கூட தான் போன எக்ஸாம் ஃபெயில் ஆன. சரி வா ருத்ரா, உன்னை நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஏய் நீலாம் கூட போகக்கூடாது. டேய் போடா. ருத்ரா ஒரு ஐடியா. ஒரு ரேங்க் கார்டு அப்பா கிட்ட காமிக்காம இருப்பியா? அது எப்படி? அப்பா நேற்றுக்கே ரேங்க் கார்டு கேட்டாங்களே. இல்லை ருத்ரா, நீ ரேங்க் கார்டு காமிச்சின்னா அப்பா என்னையும் கேட்பாங்க. அப்புறம் நான் மாட்டிக்குவேன். அடி தாங்க முடியாது ருத்ரா. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உனக்கு நிறைய லாலிபாப் வாங்கி தரேன். அப்போனா நானே அப்பாவோட கையெழுத்த போட்டுடுறேன். அண்ணா தப்புண்ணா. ஹாய் பட்டம். அப்போ அந்த பட்டத்தை பிடிச்சி கொடுத்தா நீ அப்பா கிட்ட ரேங்க் கார்டு காட்டாம இருப்பியா? இந்தா. வருண் சூப்பர். எப்படி இருக்கில வர? வருண் வருண் போலாம். ஃபுல்லா நினைஞ்சிருக்கியே, அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லுவ? அது வர வழியில பயங்கர மழைன்னு சொல்லிடலாம். அப்போ நானும் நினைஞ்சிருக்கணும்ல. நீ மட்டும் மழை கேப்ல பூந்து பூந்து வந்துட்டேன்னு சொல்லிடலாம். பேட் ஐடியாண்ணா. அம்மா கிட்ட மாட்ட போறேன். அதான் பாத்துக்கலாம் வா. Excuse me.
சார் சிலிண்டர் சார். சார் எம்டி சிலிண்டர் அங்கே இருக்கு, உள்ள வச்சுருங்க சார். ம். சார் கம்மியாக இருக்கு சார், 20 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார். பில் அமௌண்ட் கரெக்டாக இருக்கு, நீ கிளம்பு. சார் டீ காசு தானே சார் கேட்குறேன், 3 மாடி தூக்கிட்டு வந்திருக்கேன், லிஃப்ட் வேறு வேலை செய்யலை சார். ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? நீ சம்பளமே வாங்குறது இல்லையா? எதுக்கே அப்படி பிச்சை எடுக்கிற? எப்போ பாரு இதுக்கு காசை கொடு அதுக்கு காசு கொடுன்னு ஒரே தொல்லையாக போச்சு இவனுங்களோட. 5க்கு 10க்கு அலைஞ்சிட்டு கிளம்பி வந்துட வேண்டிய. நீ கட்டடா கொடுத்துடணுமா? ஒரு விவசாயே கிடையாது. வேலை சிலிண்டர் போடுறது தானே, போட்டு போ. என்னையா முறைக்கிற? போயா போயான்னு சொல்கிறேன்ல. யோ என்னையா பண்ணுற? சிலிண்டர் வச்சுட்டு போயா? யோ சொல்லிக்கிட்டே இருக்க, நீ மட்டும் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க. ஏய் ஒன்னதாடா, நில்றா நில்றான்றல்ல. டேய் சிலிண்டர் வச்சுட்டு போடா. ஒன்னதாடா சொல்றேன், வந்து தூக்கிட்டு போ, அப்பதான் அவருக்கு என் கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் யாருன்னு தெரியாம விளையாடுற நீ. உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ. ஹாய் ஆண்டி. மா எனக்கும் அப்பா வந்து பார்க்கணும் போல தாம்மா இருக்கு. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு மற்ற 4 மருமக முன்னாடி வச்சு அவர் அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த கோவம் அவருக்கு இன்னும் இருக்கும்ல. மாப்பிள்ளைக்கு தெரிய வேணாம், நீ வந்துட்டு போயேன். புரிஞ்சுக்காம பேசாதம்மா. அவருக்கு தெரியாமல் நான் வந்தேன்னா அங்கேயே இருந்துட வேண்டியது தான். ஏமா அப்படி பேசுற? என்ன வந்துடுவா? ஏய் நில்லு. லக்ஷ்மி, மா நான் உன்னை திருப்பி கூப்பிட்றேம்மா. ஏன்டா உன் தலையெல்லாம் அப்படி ஈரமாக இருக்கு? அது வர வழியில் பயங்கர மழைமா. மழையா? ம். அப்ப அவ என்ன மழை கப்பில் பூந்து பூந்து ஓடி வந்துட்டாள? காலில் என்னடா சேரு? போய் சொல்லாத. நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்க? எங்கடா போய் ஆட்டம் போட்டு வர? ஏய், நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? என்னது பின்னாடி கையில பட்டமா? குடு. இது பிடிக்கதான் போய் ஆட்டம் போட்டு வரியாடா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சுன்னா கொன்னே போட்டுருவாரு. பட்டம் பிடிக்க கூடாதுன்னு உங்க அப்பா எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு? போ 2 பேர் போய் குளி. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த கவர்லாம் எடுத்து போய் மெடிக்கலில் கொடுத்துருவாங்க. சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல. ஏய் லிப்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே பிரச்சனையை வலிக்கிற. ஒழுங்கு மரியாதையாக சரக்கை கொடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரக்கு வாங்க காசு இல்லாத நாய் இரும்பல் மருந்து வாங்கி போதை ஏற்றி சுற்றினேன். செத்து போயிடாதடா போ. ஏய் சாவா, உன்ன மாதிரி தினமும் பயந்து பயந்து வாழ்ற நினச்சாடா? பிலிப்ஸுடா ஒரு நாள் அப்படியே. இந்தாம்மா. டேய் போறையில் போலீஸ் ஃபோன் பண்ண வாடா. போலீஸா? டேய் போலீஸுக்கே பரேட் எடுக்கிறவன்டா பிலிப்ஸு. ஆளை பாரு. அங்கிள் பாப்பா. கார் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி கொடு. அங்கிள் அம்மா 300 ரூபா காசு கேட்டாங்க. நாளைக்கு தரேன்னு சொல்லுப்பா. சரி அங்கிள். தம்பி நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறேண்ணா. டேய் பசங்க காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் சரக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறேன். என்னடா இங்கேருந்து ஒழுங்கா போறியா இல்லை போலீஸ் சொல்லவா? பாடம் எதிர்ச்சு. தம்பி என்ன படிக்கிறீங்க? என்ன ரேங்க்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். வெரி குட் வெரி குட். பாப்பா நானும் தான். அவர் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் அங்கிள். பாவம். நல்லா படிக்கணும் பாப்பா. அண்ணன் பாரு நல்லா படிக்கிறான்ல, அது மாதிரி நீயும் நல்லா படிக்கணும். சரியா? பணம் கட்டிங்களா? கிடையாது. எழுத்து போடு.
தேங்க்ஸ் சார். வரேன் சார். சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் சார். உட்காரு. போலீஸ்கார மாமா டைம் எடுத்தா வெயிட் பண்ண தான் செய்யணும். நீ தான் அந்த சிலிண்டராலா? ஆ, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? சிலிண்டர் கீழே வச்சுட்டு கஸ்டமரை மேலே தூக்கிட்டு போக சொன்னியாமே. சார் அந்த ஆள் என்ன பேசினார் தெரியுமா சார்? அவர் என்ன வேணால் சொல்லுவாரியா? கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரலையா? ஆ சார் ஏற்கனவே அந்த கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போய் ஆள் இல்லை. வெயிட்டு தூக்கிட்டு 3 மாடி ஏறணும் சார். லிஃப்ட்டும் கிடையாது. 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு என்ன சம்பளம் வாங்குறது இல்லையா, பிச்சை எடுக்கிறியான்னு எல்லாம் கேட்குறாரு சார். மாதம் மாதம் சிலிண்டர் விலையை ஏற்றுனா ஒன்றும் பேசாமல் கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு 20 ரூபா டிப்ஸ் கொடுக்கறதுக்கு மனசு வரல. காசு இல்லைன்னு சொல்கிறதா பரவாயில்ல சார். அசிங்கமாக பேசுகிறாரு அந்த ஆள். பேசிட்டியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இப்படி நிற்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? கிளம்பு. குழந்தைங்களுக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டணுங்க. மளிகை சாமான் கூட வாங்கணும். தெரியும், நான் வாங்குறேன், பார்த்துக்கலாம். மா என்ன? தண்ணி. நான் கொண்டு வரேன் போ. சாப்பாடு எடுத்து வைக்கவா? பசங்க சாப்பிட்டாங்களா? இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு வை, நான் வரேன். பொல்லாத ஃபாரின் பைக் இதை வேற ஒரு பார்க்கிங் தான் விடுவார். ஏய் சிலிண்டர் மேன், சிலிண்டர் மேன், ஏங்க ஏங்க எங்க போறீங்க? சிலிண்டர் மேன், ஆர் யூ லிசனிங்? யோ, யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? அடிச்சு மூஞ்சி கிழிச்சிருவேன். உள்ள வாங்க. ஹே லட்சுமி, லீவ் ஹிம், லீவ் ஹிம். சாஸ் நான் உள்ள போறேன். ஏங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை வேணாங்க. பீஸ் ஆகிடுவேன். ஆஃப்டர் ஆல் சிலிண்டர் போடுறவனே சிலிண்டர் மேன் கூப்பிடாம சேர்மேன் கூப்பிட முடியும்? ஏங்க 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 சொன்ன கேளுங்க. ஏங்க சண்டை வேணாங்க. முடி பிசினஸ் தானே பண்றேன். உன்னை மயிரன்னு கூப்பிடவா? ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்க? உள்ள வாங்க. கம் அவுட். என்ன சொல்றேன் பாரு, என்னோட ப்ரொபஷனல் இன்சல்ட் பண்றான் பாரு. What did you say? ஐயோ, அது சொன்னா அசிங்கமா இருக்கும். எத்தனை தடவை சொல்றது? என் வண்டி வரும்போது இந்த பைக்கை குறுக்க நிறுத்தா இங்கே நிறுத்துறான் அந்த சிலிண்டர் மேன். What's wrong with you, Shanmugam? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. Lakshmi, please take him inside. ஏங்க அவரே சொல்றாங்கல. வாங்க. உன்ன மாதிரி நானும் இங்க வாடகை கொடுக்குறேன். இங்க தான் நிப்பாட்டுவேன். என்ன வேணா பண்ணிக்கோ. போலாங்க. இங்க தான் நிறுத்தியா? எது இந்த வீல் முளைச்ச சொரிநாயமா இருக்கு இந்த டப்பா வண்டிக்கு பார்க்கிங் இருக்கடா. எடுத்து போய் ரோட்ல விடு மேன். பாக்குறாங்க வாங்க. சோறு குடுக்குற வண்டியை சொரினா எங்கறியா? மூஞ்சி பேத்துடு. என்னங்க நீங்க வாங்க. சொன்ன கேளுங்க. இந்த உள்ள இருக்கிற பிளாக் பேட் எடுத்து வெளிய தொங்க விடு. அப்ப தெரியும் நான் எத்தனை தடவை மூஞ்சியை பேத்திருக்கேன்னு. உள்ள போயிடலாம் வா. வாங்க உள்ள. பசங்க பாத்துக்கோங்க. அவன் அவ்வளவு ஹார்ஸா இருக்கான். நீ என்ன உள்ள போட்டு போக மாட்டற? அடிச்சிருவான். உள்ள போ. போங்கடா உள்ள. உள்ள போங்க. நோ இவனுக்கு பயந்து நான் உள்ள போணுமா? அடி வாங்குனா என்ன ஏங்க அப்படி பண்றீங்க? ஊருக்கு தெரிஞ்சா வீடு காலி பண்ண சொல்லுவாங்க. உள்ள போங்க. போங்க உள்ள போங்க. இது சரியா தெரியாம மட்டும் ருத்ரா. ஐயோ ருத்ரா என்னாச்சு? ரொம்ப சாரி. வா வா வா. வா உள்ள வா.
டேய் என்னது ஏதோ உனக்கு இந்த காத்தாடியை கொண்டு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஆ ஏன் கொண்டு வந்த? காத்தாடி வேணுமா உனக்கு? தொலைச்சிருவேன். தப்பு பண்ண சொல்லி புரிய வைக்கலாம்ல. இப்படி எல்லாத்துக்கும் போட்டு அடிக்கிறீங்க. அப்பானாலே பயந்து நடுங்குறாங்க. ஏய் உனக்கு என்னடி தெரியும்? பசங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? அடிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. இந்த வீடு பள்ளிக்கூடம் என் தகுதிக்கு மீறி பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள எப்படி வளர்க்கணும் எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு சொல்லி தராத. அங்கிள் என்னப்பா? எப்போ நீங்கள் கிளம்புவீங்க? ஏன்பா? இல்லை அங்கிள், எங்கள் அப்பா உங்களுக்கு பயந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க, அதான் சொன்னேன். சரி அங்கிள், பாய். சரிப்பா. அப்பா ஓ வருண் பாவம்ப்பா. அவன் மேலே எதுவும் தப்பில்லைப்பா. நான் தான்ப்பா அவன்கிட்ட பட்டம் கேட்டேன். நீங்கள் ரொம்ப அடிச்சிட்டீங்கப்பா. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாப்பா. அண்ணாவை அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நெக்ஸ்ட் டைம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காப்பா. என்கிட்ட பேச மாட்டியாண்ணா? ப்ளீஸ்ண்ணா பேசுண்ணா. என்னோட தான் அப்பா ஒன்று அடித்தாரு. சாரி. நானும் பட்டத்தை ஒழிச்சு வைக்க தான் எடுத்தேன். அது இல்லை ருத்ரா, நேற்றே ரேங்க் கார்டு காமிச்சிருந்தா அதுக்கும் சேர்த்து முடிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு வேறு தனியாக அடி வாங்கணும். அட பாவி அண்ணா, உனக்கு போய் ஃபீல் பண்ண பாரு. ஸ்கூலில் வேறு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்றைக்கி ரேங்க் கார்டை சைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மிஸ்ஸு வேறு என்ன பனிஷ் பண்ண போகிறாங்க. பயமாக இருக்குது. அப்போ நீயும் நல்லா படிக்கலாம்ல? நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் எல்லாம் மறந்து போயிடுதே. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன அப்பா சைடு எப்படி என்ன போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே போட்டியா? அப்பதான் போட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ருத்ரா. டே அண்ணா, நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணுவேன்னு அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், விடுவா. டே அண்ணா நில்லுடா. சின்ன பேரஸ்ட் எடுத்துட்டு பெருசு ஓட்ட போறோம். நான் தான் ஓட்டுவேன். சரி நீயே ஓட்டிக்கோ. ஆகாச மோசரோ
அதுவும் அன்பாகும் எங்க வீட்டு வருண் பாவம் அவன் நல்லதா படிக்கிறான் ஆனா அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடுது. இப்ப நீ போறியா இல்ல உன்னை நீல் டவுன் பண்ண வைக்கவா? இது நானு, இது அம்மா, இது நீனு. அப்ப அப்பா பேரன்பில் தொலைந்தே அவளுக்கு எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் அவளுக்கு விக்கல் வரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க சார். போதும்மா, தூக்க முடியாதுமா. போய் கொடுத்துட்டு ஆட்டம் போடாம சீக்கிரம் வந்து சேர்ப்போம். போலீஸ்னா கொம்பா மொழிச்சுக்குது. நாம போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ்க்கு என்ன நல்லது கெட்டது தெரியுதா? ஏழை பணக்காரன் தான் தெரியுதா? போடா போய் பைக் வை. உயிராகும் எங்கள் கூட்டில் அது ஒன்று ஒழுங்கா இருக்கட்டும் பிடிக்கலையா? ஜலதோஷம் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா சுத்திரமா பார்க்கறேன். என்பை ஓயாமல் மனம் தேடுமே ஒரு கிளை நீங்கலாம் அதன் இலை வீழலாம் அந்த மரத்தை நீங்காது மரம் என்ற பேர்தான் ஆகாச ஓசரோ தாண்டும் ஏசுந்தா காட்டுனேசோ நீங்க எதுக்கிட்டே வந்த? உன்னை யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொன்னது? என் குழந்தைங்க காணாம போய் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. சண்முகம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு. சொன்னா கேளு, வா வா வாமா. யாரும்மா? உன் புருஷனா? ஆமாங்க சார். சரி, தொடர்ச்சி போன பசங்களுடைய போட்டோ எடுத்து வந்தியா? மொபைல் இருக்கு சார். மொபைல் வச்சிருந்து அதை நாக்கா வலிக்க முடியும்? போய் 4 பிரிண்ட் போட்டு வாயா. ஏம்மா நீ உட்காருமா. 2 பிள்ளைன்னு சொன்னீங்கள, குழந்தைங்க டீட்டு சொல்லுமா. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கலரு, எத்தனை மணி தொலைஞ்சாங்க, எல்லாத்தையும் சொல்லு. என்ன? நீ ஹாப்பி தானே? ஏன் கேட்குற? இல்லை சொல்லு, நீ ஹாப்பி தானே? ஆமாம் ஹாப்பி தான். அப்போ இந்த ஃபோனை கூட ப்ளீஸ். சார் டைம் முடிஞ்சிச்சு, கிளம்புறேன்னு சொல்கிறீங்களா? அது இல்லை, ஏதாவது முக்கியமான கால் வரப்போது கொடு. ಲವ್ ಮಾಡೋ ಮುಂಚೆನೇ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಇವ್ರ ಹತ್ರ ಟೈಮ್ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡೋಕ್ಕೂ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬೇಡ್ಕೋಬೇಕಾಗಿದೆ ನೋಡು. ಪೊಲೀಸ್ ನನ್ನ ಮದುವೆ ಆಗಿದ್ದಕ್ಕೆ ಊರಿಗೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಕೊಡ್ತಾನೆ, ಆದರೆ ಹೆಂಡತಿ ಕೊಡೋಕ್ಕೆ ಮಾತ್ರ ಟೈಮ್ ಇಲ್ಲ. திட்டதா இருந்தால் தமிழில் திட்டு. நான் எங்கே திட்டினேன்? சிரிச்சுக்கிட்டே திட்டினா தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ திட்டினோன்னு தானே உன் மதர் டங் எடுப்ப. என்ன திட்டின சொல்லு. நீ போய் கன்னட கற்றுட்டு வா. அது சரி, லவ் பண்ணும்போதே கன்னடம் கற்றுக்கல, இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன? சொல்லுங்க கேட்டு. சார் என்னாச்சு சார்? நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அது என் ஃபேமிலி ட்ரபிள். சொல்லுங்க சார், அந்த ஃபாரின் பைக்கை கொடுக்க சொல்லி எஸ்பி சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் சார். எஸ்பியா? ஆமாம் சார், பைக் ஓனர் மினிஸ்டருக்கு வேண்டப்பட்டவரேன் சார். அப்போ கொடுத்துட்டு வேண்டி தானே சார்? அது ஒரு சின்ன சிக்கல் சார். நீங்கள் வந்து தான் வண்டியை கொடுக்கணும் விடாப்படியாக இருக்கா சார். சரி நான் வரேன். ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சண்முகம் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. பிள்ளைங்களை மருந்து வாங்கி கொடுக்கணும். வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகேலப்பா, போயிடுவல்ல? இல்லை ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து ட்ராப் பண்ண சொல்லவா? ஹலோ, ஐம் ஜஸ்ட் ப்ரெக்னென்ட், நாட் அ பேஷண்ட். ஓகே மேடம், பார்த்து போயிட்டு வாங்க. உனக்கெல்லாம் புருஷனை பார்த்தா சீன் போட்ட பொண்டாட்டி தான் கிடைக்கணும். ஃப்ரீயாக விட்டுறல, அதான் ஜாலியாக இருக்கேன். அண்ணே. சார் என்னவா? அந்த குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸ் சார். மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. சொந்த வீட்டையும் ஒழுங்காக பார்த்துக்கணும். குழந்தைகளை ஒழுங்காக பார்த்துக்க தரல, இங்கே வந்து நம்ம வீடை வாங்கிக்கிட்டு. பிள்ளைங்களை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கொடுத்தீங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளம்புங்க. குழந்தைங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா தவறு சொல்லுங்கள். யாரா நீங்க? யாரா நீ? டேய், சார், பார்க்கிங் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையா சார்? சார் என்னையாச்சு? ரங்கசாமி ஐயாவை யாரோ அடிச்சு போட்டாங்க சார். வாங்க. அண்ணே, ரங்கசாமி அண்ணே. எங்க போறீங்க? இங்கே நின்று இருந்து என்ன பண்ண போற? எவனும் காத்து கொடுத்து கேட்க போறதில்ல. காட்டு கத்தல கத்தினாலும் அவனுக்கு பிரச்சனைனா எப்படி ஓடுறானுங்க பாரு. புள்ளிங்க காணும்னு சொன்னாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எவனாவது எந்திரிச்சு வந்து பார்த்தானா? இனிமே இவனுங்களை நம்பினா புள்ளிங்க வீட்டுக்கு வந்து சேராது. என்னங்க? பாத்தியா? பார்த்து உட்காருங்க. ஒத்து நீ கொடுப்போம். சார் என்ன சார் ஆச்சு? நம்ம ரங்கசாமி அடிச்சு போட்டு போயிருக்காரு. ஐயோ! ஆனந்தன் சார், நேற்று நான் சீஸ் பண்ண வண்டி இருக்கா பாருங்க. ஓகே சார். எஸ்பி சார். யோ, அறிவு இருக்கா உனக்கு? மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னையா பண்ற? வாயில நல்லா வருதியா? மேல கை வச்சிருக்க பெரிய புடிக்க மாதிரி. அவன் யாருன்னு தெரியுமா? பைக்கை வேற பிடிக்க வச்சிருக்க. மினிஸ்டர் ஃபோன் பண்ணி என்ன ஏறாரியா? சார், அவன் நம்மால் மேலே கை வச்சு. போது நிறுத்து. இம்மிடியேட்டா வண்டி எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணு. இல்ல யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடு. சார், பைக்கை காணோம் சார். என்னையா சொல்ற? ஃபுல்லாக செக் பண்ணுறேன் சார். காணோம் சார். எல்லா இடத்துலையும் செக் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். பெரிய இடத்து வண்டியாக இருக்குது, விட்டுலான்னு அப்பயே சொன்னாங்களே சார். ஏன் சார் மீறி பிடிச்சிங்க? அண்ணே, போலீஸ் மேலே கை வைப்பான், பார்த்து சுமார் சொல்லிட்டீங்களா? இப்போ வண்டி காணா போச்சே, இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? காணாமலாம் போல, அந்த நாய் தான் தப்பா வந்து. ஆனந்தன் சார், சிசிடிவி செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார், அது ஒரு வாரம் ரிப்பேர் ஆகுது சார். என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் திருவாண்டி யாருக்கு தெரியும்? ஆனந்தன் சார், போகிற வழியில் லெஃப்ட் ரைட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க. ஓகே சார். என்ன கிருபாது, உங்க விஷயத்துல மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. இப்பதானே இவ்வளவு பெரிய இஷ்யூல இருந்து வெளியே வந்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்க? நம்பால் மேலே கை வச்சிட்டா மேடம். போ. சார் யாருன்னு தெரியுதுங்களா? உங்க மாமா கிட்ட வம்பு இழுத்தாரு. சிலிண்டரு என்ன கேஸு? டிடியா? ஊது. சார், நான் குடிக்கல சார். நீ குடிச்சிருக்கியா இல்லையா நான் சொல்கிறேன். ஊதியா? குடிச்சவனுக்கு கூப்பிட வந்தவனுக்கு வித்தியாசம் தெரியாதா சார்? கோலா, அந்த வண்டியை படக்கு. நில்லு. புக்கை செக் பண்ணீங்களா? இல்லை சார். யோ,
ஆர்சி புக் கிடையா? ஏன் சார் புக்கை செக் பண்ணுறீங்க? எல்லாரும் புக்கை செக் பண்ணுவோம். நீ என்ன சிஎம்மா வந்தவொடனே சல்யூட் அடிச்சுட்டு போக சொல்கிறதுக்கு? செக் பண்ணுங்க சார். ஊதுங்க. ஊத சொன்னா உருமுறை ஊது சார். ஏய் சார், பாருங்க சரக்கு தொண்டை வருகிறது. காண்டிபன் சார், என்னன்னு போய் பாருங்க. இறங்க சார், வண்டி வர விடு. தள்ளுங்க. ஏய் மேலே கேட்கலாம் சார். என்ன தள்ளுற? என்ன? ஏய் சார், சார் சார் ஏட்டு மேலே கேட்கா சார். சார் எந்திரிங்க சார். சார் ஒன்றும் இல்லைல்ல. ஏய் குஸ்து இந்த மேலே கேட்கிற. போலீஸ் மேலே கை வைக்கிற? என் மேலே கை வச்சிட்டல. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். யூ கோனா பே ஃபார் இட். என்ன வேணா போடுங்க. போ கோலா சார், வண்டி சீஸ் பண்ணு. ஏய் வரம்பு வண்டியில் போ. சார், ஆளை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது, விட்டுறலாமே சார்? காண்டிபன் போலீஸ் மேலே கை வச்சிருக்கான். என்ன போடுறாலும் பார்த்துக்கலாம். எல்லாம் சரிதான் கிருபா. சரி, ஸ்டேஷன்ல யாரு ஐஓ இருக்கா? எஸ்ஏ ராஜன் மேடம். எல்லாம் ஒண்ணா வந்து சேரணுமா? அந்த திமிரு பிடிச்சவங்கிட்ட போனை கொடுங்க. ஓகே மேடம். சார், இன்ஸ்பெக்டர் அம்மா லைனில் இருக்காங்க. பேசுங்க. சொல்லுங்க மேடம். ராஜன், அந்த பைக் விஷயத்தை என்னன்னு பார்த்து கிருபாவோட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணிடலாம் மேடம். கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. பைக் ஆனால் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. டிராஃபிக்கில் இருந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல மேடம். ராஜன், புரியாம பேசாதீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் தான் சொல்லிட்டேனே மேடம், ரூல்ஸ் படி தான் பண்ணுவேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ராஜன் ராஜன் ஒரு நிமிஷம். கிருபாவே எல்லாம் பார்த்துக்கிட்டோம், நீங்க அவரை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாம இருங்க. 2 மாசம் கழிச்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ரூல்ஸ் பேசுங்க. இப்போ ஃபோனை கிருபாட்ட கொடுங்க. ஓ ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். கிருபா, நீங்களே அந்த கேஸை என்ன ஏதுன்னு எடுத்து பாருங்க. என்ன விசாரிக்கணுமோ விசாரிங்க. கூட எல்லண்டோல இருந்து ஆள் வச்சுக்கோங்க. அந்த இன்னும் பெரிய பருப்பு மாதிரி பேசுறான். என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. காலையில் இருக்கும் கொஞ்சம் சமாளிச்சிங்கன்னா வண்டி எப்படி கொண்டு வந்துடலாம் மேடம். ஜெயந்தி, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம் கிருபா. அக்கா, நாங்கள் கிளம்புறோம். கிருபா, ஏற்கனவே கர்நாடக பிரச்சனைனால ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. வீட்டில் விசேஷத்தை வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டு இருக்கேன். பிடியதுக்குள்ள வண்டி வந்தாகணும், இல்ல நான் கையை தூக்கிடுவேன். கிருபா. சரிங்க மேடம். அப்பா, சார்லஸ் என்னப்பா? என்னாச்சுமா? ஜானன் கால் பண்ணுச்சு, என்ன பிரச்சனை? அண்ணா, ரொம்ப நேரமா குழந்தைங்களை காணும்ண்ணா. கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துட்டு கண்டுக்கவே மாட்டுறாங்க. சரி, டோன்ட் வரி, நான் போய் பேசுறேன். பாருங்கண்ணா, பசங்க கிடைச்சிருவாங்க. யாரையும் காணா, காவல்துறை காணன்னு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் போல இருக்கு. சார், ஐம் சார்லஸ். இந்த பசங்க காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே சார். ஆமாம், அதை விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் சார். என்னது விசாரிக்க வந்தியா? இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஆமாம், நீ யார்? நான் அவங்களோட நெய்பர் சார். என்னது நெய்பர் சார்? அப்படின்னா? அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் சார். உங்கள் ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் சார்? இல்லை, எல்லாரையும் மொத்தமாக கூட்டு வா,
எல்லாருக்கும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன் தனியாக வந்திருக்க? நல்லா பேசுகிறீங்க சார். ஆக்சுவலாக உங்கள் கமிஷனர் இருக்கார்ல சார், கமிஷனரா? மண்டேல முடியலாம் இல்லாமல் இருந்தார். இப்போ எப்படி சார் இருக்காரு? ஸ்மார்ட்டாக இல்லை? ஏய் சூப்பராக இருக்காரியா? எப்படி? அதான் சார் நம்ம வேலை, இல்லாதவங்களுக்கெல்லாம் வச்சு விடுறது. அப்படியா? உங்கள் கமிஷனர் மை கஸ்டமர் சார். ஐ வில் ஜஸ்ட் மை கஸ்டமர் டு கால் ப்ளீஸ். இதை இப்போ பேசுனீங்களா சார், அதே டோனில் பேசுங்க சார். எதுக்கு சார் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? பசங்களை பற்றி தானே? ஒன்றும் இல்லை, பசங்க வண்டி எடுத்து ரோட்டில் போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை யாராவது கடத்தி விடாங்கன்னா ஒன்றும் தெரியல. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் தகவல் சொல்லியாச்சு. பசங்க கிடச்சா இன்ஃபர்மேஷன் வந்துடும். அது இல்லாமல் எல்லா போலீஸும் கரோனா பிரச்சனை சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டோம். எப்படி கிடச்சிடுவாங்க சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லபடியாக போய்ட்டாங்க சார். நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிடுவோம் சார். இன்னொரு விஷயம், எங்கள் சாருக்கு பண்ண மாதிரி நமக்கு மட்டும் இருந்தால் எவ்வளோ சார் செலவாகும்? டேய் வருண் 6 ஆட்ரா. ஹாய் ருத்ரா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஆல்வின். கேக் வெட்டும்போது கூப்பிடு ருத்ரா. பாய் பாய். வருண் அப்பா எஸ்கேப். அப்பா உன்னை கேட்டுட்டே இருக்காருமா. அம்மா அம்மா அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உன்ட்டு அப்புறம் பேசுகிறேம்மா. என்னாச்சுங்க வந்துட்டீங்க? ஃப்ரெண்டு பையன் இறந்துட்டான். ஐயோ எப்படி? ஆக்சிடெண்ட். என்ன வயசு? சின்ன வயசு தான். எப்படி ஆச்சு? வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான், எவனோ லாரிக்காரன் தட்டிட்டான். ஐயோ. பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கலன்னா இப்படி தான். ஒழுங்காக பார்த்துக்கோ. சண்முகம் எப்போ வருவீங்க? சாயங்காலம் போல் வந்துடுவேன். போகலாம். ருத்ரா, என்ன பர்த்டே எதுவுமா சோகமாக இருக்க? எங்கள் அப்பா வேற வெளில போயிட்டாங்க. கேக் வெட்ட போகிறாங்களா இல்லையா தெரில. சரி இதுக்கெல்லாம் வரி பண்ணலாமா? நம்ம ஒரு ரைடு போகலாம், வரியா? அவங்க கூடலாம் போகக்கூடாது. நீ யாரா என் தங்கச்சி கூட்டிகிட்டு போக? கூல் டூட். ஓகே ருத்ரா பாய். தோண்டா போனா என்ன நீயும் எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேற. அவன் கூடயும் விளையாடக்கூடாது சொல்கிற. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா? நான் ஒரு ட்ரீட் தட்டுமா? என்ன ட்ரீட்டு? Wait. Va. Go fast. Go. Va. அண்ணா, நீயும் அப்பா மாதிரி சூப்பரா வண்டி ஓட்டுறனா? தேங்க்ஸ் ருத்ரா. வருண், ருத்ரா,
ருத்ரா அக்கா என் பசங்களை பாத்தீங்க எங்க போச்சுங்க? ஆல்வின் சொல்லுங்க ஆண்டி. ஆல்வின் வருண் ருத்ராவை பார்த்த? அவங்க பைக்ல ரைடு போயிருக்காங்க ஆண்டி. பைக்கா? எப்படா போனாங்க? ஒரு 1 hour இருக்கும் ஆண்டி. அண்ணா பயமா இருக்குண்ணா. பயப்படாத ருத்ரா. ஒரு நிமிஷம். ஹலோ அக்கா என்னம்மா? ரெண்டும் பைக் எடுத்துட்டு போயிருக்குங்கக்கா. நான் போய் தேடி பார்க்கறேன்க்கா. வந்தா சொல்லுங்கக்கா. சொல்றேம்மா. என் வீட்டுக்கு அதாக்கா ஃபோன் பண்றாரு. விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்க்கா. நான் போய் பார்க்கறேன், கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கக்கா. நான் ஃபோன் பண்றேன். அண்ணா பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போலாம். நான் வாடா. பயமா இருந்தா கண்ணை இருக்குமா முடி கட்டி பிடிச்சுக்கோ ருத்ரா. ஹலோ. ஏய் ஃபோன் எடுக்க மாட்டியா? இல்லைங்க, கடைக்கு வந்திருந்தேன். சத்தமே கேட்கல. ஆ சரி, வீட்டுக்கிட்ட போ. 2 பசங்க வெயிட் பண்ணுறாங்க. சிலிண்டர் கொடுத்து பணத்தை வாங்கி. இப்போ வா. ஆ இப்போ தான். எம்டி சிலிண்டர் வாங்க மறக்காத. சரி. பாப்பா. அக்கா. எடுத்துக்கோ. இந்தாங்கக்கா. சொல்லு. ஏங்க சிலிண்டர் வாங்கி வச்சிட்டேன். அதாங்க கொடுத்துட்டேன். காசு கொடுத்துறாங்க. ம் சரி. ஏங்க எப்போ வருவீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஐயோ. ருத்ரா கண்ணை தர. வாவ், எவ்வளோ சாக்கி. இங்க நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இதான் உன்னோட பர்த்டேக்கு என்னோட gift. தேங்க்ஸ்டா. அண்ணா சாக்லேட் வாங்க காசு. எப்படிண்ணா? உண்டியல உடைச்சிட்டேன். அட பாவி அண்ணா. சரி வா போலாம் வா. அண்ணா. யாருமா நீ? எப்படி உள்ள வந்த? அண்ணா என் பசங்க வரணும் ருத்ராவும் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க. பசங்க ஸ்கூலுக்கு எதுவும் வந்தாங்களா? இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சு. பசங்க யாரும் வரல. ஹை, நிறைய சாக்லேட். எனக்கு, உனக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு, தாத்தாக்கு 5 வாங்கணும்னா. உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ. அங்கிள் சாக்லேட் நிறைய தாங்க. சீக்கிரம் வாங்க அங்கிள், நிறைய தாங்க. அண்ணா தாத்தாண்ணா. தாத்தா தாத்தா தாத்தா. அண்ணா தாத்தாக்கு சாக்லேட் கொடுக்கலாமா? தரலாம் ருத்ரா. வா வா வா. தாத்தா தாத்தா தாத்தா.
ஏய் தாத்தா அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா தாத்தா நின்றாரு. சீக்கிரம் போனா தாத்தா போயிடுவாங்க. ஹலோ யாருங்க? அப்பா நான் வருண் ருத்ரா அம்மா பேசுறப்பா. சொல்லுமா சொல்லுமா. அப்பா பசங்க உங்களை பார்க்கறது வந்தாங்களா? இல்லையம்மா. ஏன் என்னாச்சு? அப்பா அவர் வீட்ல இல்லாதப்பா பசங்க வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? வா ருத்ரா. வா வா வா. எங்க தேடியுமே கிடைக்கலப்பா. அது அவங்கள பார்க்க வந்தாங்களான்னு. இப்போ நீ எங்கம்மா இருக்க? நான் இப்ப கடை முன்னாடி தான் இருக்கேன். அம்மாடி அங்கே நில்லு அங்கே நில்லு, நான் வந்துடுறேன். பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. நான் உடனே வந்துடுறேன், நீ கடையாண்டே நில்லு. தாத்தா தாத்தா. தாத்தா போயிட்டாரு. சரி விடு ருத்ரா, நம்ம நாளைக்கு கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா வா. ருத்ரா பேரசூட் இங்க தான் நிறுத்திருந்தோம். ஆமா, எங்கடா போச்சு? அண்ணா அண்ணா எங்கடா போச்சு? தெரியல ருத்ரா. வாடா பேரசூட் எங்கன்னு தேடுவோம். பசங்களை காணான்னு இன்னும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லாத இருக்கியம்மா. அப்புறம் விஷயம் தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடாது. அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. இல்லைம்மா, வேற யார் மூலமா விஷயம் தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டா நீ எப்படி சமாளிப்ப? அண்ணா நான் ஒன்றும் இல்லைல்ல. நான் பேரசூட் கடிச்சிடுவேண்ணா. நான் ஒன்றும் இல்லைண்ணா. கவலைப்படாதுண்ணா, பேரசூட் கண்ணு பூச்சிடுவேண்ணா. தம்பி ஏன் பாலுவுற? எங்கள் பேரசூட்டை காணோம். இங்கே தான் விட்டுருந்தோம், பார்த்தீங்களா? பேரசூட்டா? என்னடா சொல்ற? எங்கள் அப்பாவோட பைக்கு. பைக்கா? பூட்டி வச்சிங்களா? வச்சோம். எங்க நிறுத்தி வச்சிங்க? இங்கதான். இங்கேயா? திருடங்க யாரோ எடுத்திருப்பாங்களோ என்னமோ. தம்பி அழாதப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? அதோ அந்த தெருவுக்குள்ள தான் இருக்கு. உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போகும்போது வீட்டில் பெரியவங்க யாரையும் கூப்பிட்டு போங்கண்ணா, சரியா? நான் பேரசூட் இல்லைண்ணா, பரவாயில்லண்ணா. பயமா இருக்குண்ணா, வீட்டுக்கு போகலண்ணா. ஏமா, ஒருவேளை பிள்ளைங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? வீட்டுக்கு போயிருந்தா ஆல்வி நம்ம ஃபோன் பண்ணிருப்பாங்கப்பா. மா, முதல்ல நீ இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுமா. அவர் தான்ப்பா ஃபோன் பண்றாரு. பேசுமா, எதையாவது சொல்லி சமாளிமா, பேசு. பயமா இருக்குப்பா. அவர்கிட்ட சொல்லுமா, புரிஞ்சுப்பாருமா. ஃபோன் அட்டன் பண்ணுமா முதல்ல. கட் ஆயிடுச்சு. அப்பா ஆல்வி நம்ம ஃபோன் பண்றாங்க. பேசு பேசு பேசு. அக்கா பசங்க வந்துட்டாங்களா?
பசங்க எங்கேயோ பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தாங்க கவனிக்காம விட்டுட்டேன். பசங்களை காணுங்க. நீ என்ன மயிரா பிடிக்கிட்டு இருந்த? உன்னெல்லாம் என்னாச்சு? லக்ஷ்மி, what happened? Where is Varun, Rudra? எத்தனை பேர் வீடியோ ஃபோன் பண்ண? ஏடியா போய் சொல்ல? அவன் தைரியம் வந்துருச்சா உனக்கு? தெரிஞ்சானுக்கு திட்டுவீங்க. பசங்க கண்டுபிடிச்சலாம் நினைச்சாங்க. உனக்கெல்லாம் வர வர திமிர் அதிகமாயிடுச்சு. Stop it, சண்முகம். எதுக்கு அடிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் இவரா காரணம். பசங்களை கெடுத்து வச்சிருக்கான். குழந்தைங்க இருப்பாங்க. பைக் எடுத்துட்டு போறேன் தெரியாம என்ன மயிரா பிடிக்கிட்டு இருக்கியா? இல்லங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கட்டும். குழந்தைங்க பத்திரமா தான் இருப்பாங்க. நீங்க வாங்க. இந்த லட்சணம் சொல்லி இந்த கேக்கு வேற. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பைக் எடுத்துட்டு போவான். உன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். Stop shouting. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பசங்களை கூட பாத்துக்கிட்டு இல்ல. நீ எதுக்கு வீட்டுல உட்கார்ந்திருக்கிற? நீ வேணாடி. அவளை உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போற வழி பாரு. ஐயோ, out of your mind. எங்க வராங்க. எங்க குழந்தைக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிறுத்திட்டு குழந்தைகளை தேடுங்க. அங்க நிறுத்துங்க. அக்கா, இந்த பசங்களை பாத்தீங்களா? பசங்களா? பாக்கலையேம்மா. எடுங்கண்ணே. இந்த பசங்களை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இல்லைண்ணே. அண்ணா, பசங்க வந்தாங்களா? ஆமாம்மா, வந்தாங்கம்மா. அங்கிள், அம்மா 300 ரூபா காசு கேட்டாங்க அங்கிள். அதான் பழைய பேலன்ஸ் 300 ரூபா இருந்தல்லம்மா, அதை நீ வாங்கிட்டு வர சொன்னதா சொன்னாங்க. கொடுத்துட்டுனாம்மா. வருதுப்பா. அதான் இப்படி தான் நேராக போனாங்க. இந்த பக்கமா? ஆமாம்மா. என்னம்மாச்சு? வீட்டுக்கே வரலண்ணா. வீட்டுக்கே வரலையா? என்னம்மா சொல்ற? தம்பி தான் வச்சு. இல்லை பரவாயில்ல சார். வச்சுக்க. பைக்கில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இருந்தால் அந்த ஓனருக்கு மட்டும்தான் சார் அலர்ட் போகும். அதுவும் ஆன்ல இருந்தால் தான் அந்த லொக்கேஷன் பாப்பப் ஆகும். மற்றபடி லொக்கேஷன் ட்ராக் பண்ண வேறு எந்த சோர்ஸுமே இல்லை. ராம்குமார் சார், டெலிமேட்டிக்ஸில் ஐஓடி ஓபிடி டிவைசஸ் ஹை அண்ட் காஸ்ட்லி பைக்ஸில் இன்பில்ட்டாக இருக்கும் இல்லையா? அதை வச்சு ட்ராக் பண்ணலாமே. சார், அதை பற்றி கஸ்டமருக்கே ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது சார். பைக் ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது ஆனாலோ அதை பற்றி கண்டுபிடிக்க இருக்க ஒரு சீக்ரெட் டிவைஸ் சார் அது. அப்போ அதை வச்சு ட்ராக் பண்ணுங்க. சார், டெக்னிக்கல் டீம் என்ன சார் அதுக்கு? அவங்க எல்லாருமே ரொம்ப லாங்கில் இருக்காங்க. இட்ஸ் ஓகே, வர சொல்லுங்கள். வில் பே ஃபார் இட். ஓகே சார். தம்பி, என்ன அப்பா 2-3 வாட்டி ஃபோன் பண்ணாங்களாம், எடுக்கலையா? கொஞ்சம் அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க தம்பி. அந்த போலீஸ்காரனை பற்றி விசாரித்தேன். அவன் லா அண்ட் ஆர்டர்லேருந்து டீ ப்ரமோட் ஆகி டிராஃபிக் போயிருக்கான். பிடிவாத காரணம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி. ஏய், இந்த மைத்து சொல்கிற நீ எதுக்கே எனக்கு? ஒரு சாதாரண டிராஃபிக் போலீஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அடித்து என்னை அவமானப்படுத்திருக்கான். அவனை கொஞ்சம் போறியா? இன்னும் 1 ஹவரில் வண்டியோடு அவன் என்னை தேடி வரலன்னு வை, அவ்வளோதான். சார், கிருபா சார் இருக்காரு. என்ன சார் ஆச்சு? அந்த வண்டி மிஸ்ஸிங் கேஸு ஒன்றும் தெரியலையா, ஒரே குழப்பமாக இருக்குது. வெளியால் எடுத்தாங்களா இல்லை அந்த வண்டியை உடனே ஆளை வச்சு தூக்குறானா ஒன்றும் புரியலையா. கிருபா சாருக்கு தான் என்ன நடக்க போகுது தெரியலையே. சார், என்ன கேஸு? அது மிஸ்ஸிங் கேஸியா? மிஸ்ஸிங்கா?